மக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியளந்து விட்டு வருகிறார். இங்கு பார்வதி பார்த்தாள், என்ன பகவானோ தினம் தினம் பூலோகத்திலே சென்று மக்களுக்கு படியளக்க போகிறேன்னு போறாரு. ஆமா, இவர் படியளந்துட்டு தான் வர்றாரா இல்ல பட்டியா போட்டுதான் வராரா? இன்று நாம் பகவானை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பார்வதா தேவி அந்த சின்ன சிமிழுக்குள்ள ஒரு சிற்றெரும்பை பிடித்து அடைத்து இந்த பகவான் படியளக்க போன திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறார். இன்றைக்குமே அப்படி அமர்வாட்டார். பகவானோ பூலோகத்திலே படியளந்து விட்டு கைலாசம் வந்தார். கட்டளைக்கு பார்வதியை பார்த்தார். பெண்ணே பார்வதி, என்ன இது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறார்? அதானே கோலமாக இருக்கிறது. உடனே பார்வதி, பகவானே என்ன இன்று மக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளந்து வந்திருக்கிறீர்களா? ஆமாமா, என்னிடத்திலே 2 ஜீவன்கள் பட்டினியாக இருக்கிறது என்று சொன்ன உடனே பகவான், பார்வதி 2 ஜீவன்கள் பட்டினியாக இருக்கிறது என்கிறாயே, எங்கே ஜீவனை எங்கே பார்க்கலாம்? சிமிழுக்குள்ளே இருந்த உயிரை பார்க்கின்றாள் பார்வதி. சரி, சிமிழுக்குள் இருக்கக்கூடிய சிற்றெரும்பு திரையரசியை கவிக்கொண்டு சிமிழுக்குள்ளே சுற்றி சுற்றி வருவதை பார்த்தாள்.